ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ஃப்ரிட்ஜ் டூர் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீட்டில் இருக்கிறது ஃப்ரிட்ஜ் பார்த்திங்கன்னா அந்த டபுள் டோர் ஃப்ரிட்ஜ். இது வந்து எல்ஜி பிராண்டோட ஃப்ரிட்ஜு. ஸோ யூஸ்வலாக எல்லார் வீட்டிலும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ என்ன எங்கள் வீட்டில் ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்றத வந்து நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்து எல்லார் வீட்லேயும் யூஸ்வலாக இருக்கிற மாதிரி தான் ஒரு பால் பாக்கெட் இருக்குது. ப்ளஸ் இந்த ட்ரேயில் என்ன இருக்குது பார்த்திங்கன்னா வந்து தேங்காய்லாம் இருக்குது. ஏன்னா எங்கள் வீட்டில் நிறைய பேர் பொரியல் குழம்பு எல்லாத்துக்கும் தேங்காய் போட்டு சாப்பிடுவாங்க. ஸோ வந்து அதனால் தேங்காய் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம், நாங்கள் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோன்னே சொல்லலாம். அப்புறம் வந்து ஒரு ஐஸ் க்யூப்ஸ் இருக்குது. அப்புறம் இது என்னன்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஃபேஸ்க்கெலாம் ரோல் பண்ணுவோம் தெரியுமா, ஃபேஸ் மசாஜர்ன்னு. இது மீஷோவில் தான் நான் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி 2 வாங்கியிருக்கேன். ஸோ இதில் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி வைக்கலாம். இந்த கிளைமேட்டுக்கு வந்து நீங்கள் எதனா ஜெல் எதனா யூஸ் பண்ணலாம். ஆலோவேரா ஜெல்லு அந்த மாதிரி எதனா போட்டு வச்சிங்கன்னா நீங்கள் ஃபேஸ் ரப் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ அது மாதிரி 2 வச்சுருக்கோம். ஸோ அப்புறம் அப்படி இந்த சைட் பார்த்திங்கன்னா ஒரு மோல்டு வச்சுருக்கோம். இந்த மோல்டு எங்கே வாங்கினேன், அமேசானில் தான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். இது இப்போ காலியாக இருக்குது. ஏன்னா வின்டர் சீசனில், சம்மர் சீசனில் வந்து நீங்கள் ஜூஸு இல்லை ஐஸ்கிரீம் எதனா பண்ணி இதில் போட்டு சாப்பிடலாம். அப்புறம் இங்கே கொஞ்சம் சாக்லேட்ஸ் இருக்குது. அப்புறம் இங்கேயுமே வந்து ஒரு ஐஸ் பேக் இருக்குது. ஸோ அடிப்பட்டாலாம் வந்து டக்குன்னு யூஸ் பண்ணுற மாதிரி ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுருக்கோம். ஸோ இங்கேயுமே ஒரு ஐஸ் பேக் இருக்குது. இது என்னென்னு கேட்பீங்க. ஸோ இந்த மோல்டுக்கு கீழேயும் ஒரு ஐஸ் பேக் இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க ஃப்ரீசரில் இருக்க வேண்டிய பொருள். அப்புறம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு வந்து இப்போ பார்க்கலாம். ரொம்ப டைட்டாக இருக்குது ஃப்ரிட்ஜு. ஸோ நம்மளோட ஓவரால் ஃப்ரிட்ஜோட டூர் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ நான் ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்கே புல் அவுட் ட்ரெயின் இருக்குது. ஆக்சுவலி இங்கே தான் பால் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாலுன்னு இல்லை, இது ஈஸியாக இருக்கும்ல புல் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி எதனா வைப்பாங்க, என்ன வைப்பாங்கன்னு தெரியல பேசிக்காக. ஸோ நாங்கள் என்ன வச்சுருக்கோன்னா கோலம் மாவு வச்சுருக்கோம். என்னடா கோலம் மாவுலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காங்கன்னு சொல்லாதீங்க. இது வந்து கோலம் மாவு இல்லை, லைக் நம்ம மாவு அரைச்சி கோலம் போடுவோம் இல்லையா. ஸோ அது ஸோ அடிக்கடி அரைக்க முடியாது கோலத்துக்கு. ஸோ 2-3 நாள் அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா அது கெட்டு போகாமல் இருக்கும். அப்புறம் இதுவும் வந்து காவி பொடி. ஸோ இதுவும் தண்ணியில் கலந்து அப்படியே வச்சுருக்கோம். ஸோ டெய்லி யூஸ் பண்ணுறதுனால இதை இங்கேயே ஈஸியாக வச்சுருக்கோம். ஸோ கோலம் மாவு கிடையாது, பச்சரிசி அரைச்சி கோலப்பொடி பண்ணுவோம்ல. ஸோ அதுதான். ஸோ டெய்லி நம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ண முடியாது. ஸோ அதனால இது. ஸோ செகண்ட் ரேக்கில் பார்த்திங்கன்னா செகண்ட் ரேக் கொஞ்சம் காலியாக தான் இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் இப்படி இந்த ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பொருள். இதில் என்ன வச்சுருக்கோன்னா சீஸ் வச்சுருக்காங்க. ஆமாம், சீஸ் வச்சுருக்காங்க. ஸோ செடார் சீஸ்ன்னு நினைக்கிறேன் இது. ஸோ அதுக்கப்புறம் மாவு. பேசிக்காக வந்து 1 வீக் ரொட்டீன் ஓட்டணும் அப்படின்னா நமக்கு மாவு கண்டிப்பாக தேவை. ஸோ எல்லார் வீட்லேயும் இருக்கிற மாதிரி தான் ஒரு பெரிய மாவு டப்பா இருக்குது எங்கள் வீட்லேயும். ஸோ இதுவுமே ஒரு ஆர்கனைசர் தான். இதுமாதிரி 4 வந்துச்சு மீஷோவில். ஸோ 2 வந்து உடஞ்சிருச்சு. ஸோ 2 தான் வச்சுருக்கோம். ஸோ அடுத்ததில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுன்னு லெமன் வச்சுருக்காங்க. இதுலேயும் கொஞ்சம் மாவு, பேலன்ஸ் ஆன மாவுலாம் இங்கே வச்சுருக்காங்க. மாவு, இது என்னது பணியாரமா இல்லை பேபி பொட்டேட்டோ, சாரி எனக்கு கேமராவில் இங்கேருந்து பார்க்க பணியாரம் மாதிரியே தெரிஞ்சிச்சு. ஸோ கொஞ்சம் பணியாரம். இது வந்து வீட்டிலேயே காய்ச்சின நெய். அப்புறம் இங்கேயுமே கொஞ்சம் மாவு வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே என்ன பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து தக்காளி ட்ரே. ஸோ தக்காளி இருக்குது. அப்புறம் இதில் வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் வச்சுருப்போம். இங்கே என்ன இதில் வந்து ஆப்பிள் இருக்குது. ஸோ அப்புறம் நம்ம வீட்டில் என்னென்ன காய்கறிகள், பேசிக்காக என்னென்ன காய்கறிகள் எல்லா வீட்லேயும் இருக்குமோ அதான் இருக்கும். சும்மா இருந்தாலும் லிஸ்ட்டாக சொல்லிடுறேன். இந்த மாதிரி நாங்கள் வந்து ஆர்கனைஸ்டாக வச்சுருப்போம். லைக் எல்லா வீட்டிலும் கவரில் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த கவர் பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் தான் வாங்கினேன். நம்மளுக்கு ஏர் உள்ளே போகிற மாதிரியான கவர், ப்ளஸ் ஜிப்போடு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஜிப் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இதில் போட்டுக்கலாம். ஸோ இஞ்சி இருக்குது, பேபி பொட்டேட்டோ இருக்குது, கொத்தவரங்காய் இருக்குது, குடமிளகா, அப்புறம் வந்து இது வந்து கருவேப்பிலை. ஸோ சில பல காய்கறிகள்லாம் இருக்குது. இந்த வீக் ஓட்டுறதுக்கான காய்கறிகள் எல்லாமே இருக்குது. ஸோ இவ்வளோ தான் நம்மளோட பேசிக்காக நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்குது. ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த சைடும் கொஞ்சம் பொருட்கள்லாம் இருக்குது. என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். ஸோ வந்து இது வந்து எக் வந்து இப்போ நான் இந்த வீடியோ எடுக்கும்போது வெனஸ்டே. ஸோ சண்டே தான் எப்பவுமே ரீஃபில் பண்ணி வைப்போம். ஸோ எக்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து கேசரி பவுடர், எல்லார் வீட்லேயும் இருக்கிற கேசரி பவுடர். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்களேன். இந்த மாதிரி நம்ம ஜொமேட்டோலாம் ஆர்டர் பண்ணும்போது இந்த இதெல்லாம் தருவாங்க பாரு. இது இப்பியில் வந்தது. இது சன்ரைஸ் தூள்.
வேறு என்ன, இதுவும் ஒரு சில்லி சாஸு. ஸோ ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணும்போதெல்லாம் இந்த டொமேட்டோ சாஸும் சில்லி சாஸும் தருவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சது. ஸோ இதில் பார்க்கும்போதெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் வந்து நான் சொல்வேன் லைக் நம்ம இவ்வளோ வாட்டி ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஜொமேட்டோவில். அவன் நிறைய கொடுப்பான், 4-5 கொடுப்பான், நம்ம ஒன்று தானே சாப்பிடுவோம் மேக்ஸிமம். ஸோ இது எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுதான் வந்து இது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நெயில் பாலிஷ் எத்தனை கலர் இருக்குது பாருங்களா, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 கிட்டத்தட்ட 14 கலர்ஸ் இருக்குது நெயில் பாலிஷ். ப்ளஸ் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சாக்கோ பவுடர். நான் வந்து கேக் நல்லா பண்ணுவேன், நான் இன்னொரு நாள் கேக் பண்ணி வீடியோ போடுறேன். ஸோ இது வந்து கொக்கோ பவுடர், சாக்லேட் பவுடர்ன்ட்டு சாரி. அண்ட் இது வந்து ஊறுக்காய், வெளியே வச்சா சீக்கிரமாக ஃபங்கஸ் வந்துடுது. ஸோ அதனால தான் நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம் ஊறுக்காயை. ஸோ அதுக்கப்புறம் இங்கே 2 கோன் வச்சுருக்கோம். ஸோ அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் பவுடர் கொஞ்சம் வச்சுருக்கேன். அப்புறம் ஓஆர்எஸ் பவுடர். ப்ளஸ் இது வந்து இன்சுலின் யூஸ் பண்ணுவாங்கள்ல, ஸோ என்னோடய பேரண்ட்ஸோட இன்சுலின் அது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிராண்டை நீங்கள் எங்கேயுமே பார்த்து இருக்க மாட்டீங்க. லைக் என்னோடய ஃப்ரெண்டோட கம்பெனியோடது, இன்னும் லான்ச்சே பண்ணல. லைக் என்ன சொல்கிறது, லான்ச்சே பண்ணலன்னா இருங்க வீட்டு வர வச்சுருக்கேன். லான்ச்சே பண்ணலன்னா இது வெளியே எங்கேயுமே பார்க்க மாட்டேங்க. இப்போ ட்ரையலுக்கு வந்து எங்களுக்கு ஒரு பாக்கெட் கொடுத்தாங்க. இது வந்து ஃபுல்லாக மயோனைஸ், ரொம்ப நல்லாயிருக்கு. மயோ மேன்ன்ற பிராண்டில் நீங்கள் எப்போவாச்சும் பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க இந்த மயோ மேன். அதுக்கப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுவோம் இல்லையா அந்த பாட்டில். பட் இதில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம அரிசி கழுவுன தண்ணி இருக்கா, ஸோ அதை வந்து நாங்கள் இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா வந்து அரிசி கழுவுன தண்ணியை வந்து யாருமே வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ அது வந்து அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னென்னு நான் ஒரு வீடியோவில் தனியாக சொல்கிறேன். ஸோ இதில் என்ன அரிசி கழுவுன தண்ணியில் என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா, இது தலைக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இப்படி வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டா நம்ம தலையில் இது வந்து அப்சர்வ் ஆகிடும். ஸோ அதனால் இது ஊற்றி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா வெளியே வச்சுட்டா ரொம்ப ஸ்மெல் ஆகிடும். ஸோ அதனால் இதில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா காப்பி தூள், அப்புறம் 2 பூ பாக்கெட் இருக்குது. ஸோ நாங்கள் டியூஸ்டே ஃப்ரைடே கண்டிப்பாக சாமி கும்பிடுவோம். சாமி கும்பிட்ற வீடியோவும் நான் எடுத்து போடுறேன். ஸோ வெற்றிலை தீபம் கண்டிப்பாக டியூஸ்டேஸில் போடுவோம். ஸோ அதுக்கான பூ இருக்குது. ஸோ அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் இருக்கிற மாதிரி ஓப்பன் பண்ண கொஞ்சம் கொஞ்சம் மளிகை சாமான். எங்கள் அம்மா என்ன வச்சுருக்காங்கன்னா லைக் என்ன இது வத்தல் நினைக்கிறேன். ஆமாம், இது பேட் வத்தல், ஹாட் வத்தல், சாரி வத்தல். ஸோ அப்புறம் கொஞ்சம் அவுள் வச்சுருக்காங்க. வேறு என்ன இருக்க போதுங்க, எல்லார் வீட்லேயும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது என்னதுன்னே தெரியலையே, இது உப்பா, இது என்னதுன்னே தெரியலங்க, ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் கேக் பண்ணுவேன்னு சொன்னேன்ல, ஸோ அதுக்கான பேக்கிங் சோடா. ப்ளஸ் வந்து இந்த பிந்து அப்பளமா, இது என்ன பிந்து அப்பளமா என்ன அப்பளம் தெரியல. ஸோ அப்பளம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா அப்பளம்லாம் வெளியே வச்சா ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ வந்து நாங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அவ்வளோதாங்க நம்மளோட ஃப்ரிட்ஜ் டூர். இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்ற கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இத்துடன் இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கொள்ளலாம். ஸோ இஃப் யூ லைக் இட், share my video, subscribe it and support me. Thank you guys. Have a nice day.